அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடப்பகுதி எழுத்திலக்கணம். தொல்காப்பியத்தை அடியொற்றி அவர் 9 இயல்களில் எழுத்திலக்கண செய்திகளை பதிவு செய்திருக்கிறார். நூன் மரபு, மொழி மரபு, பிறப்பியல், புணரியல், தொகை மரபு, உருபியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியலுகர புணரியல் என்று ஒரு எழுத்துக்கள் பற்றி தன்னுடைய கால மொழி பயன்பாடு குறித்து நூன்மரபு செய்திகளை பார்க்கும்போது இவ்வளவு நுண்மையாக எடுத்து சொல்ல முடியுமா என்கிற ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது. அவ்வளவு நுண்மையாக தெளிவாக செய்திகளை எல்லாம் தொகுத்து பகுத்து மீண்டும் நல்லதொரு தொகுப்பு முறையிலே கொடுத்திருப்பதை நாம் செய்திகளை பார்க்கிற போது நமக்கு தெரிகிறது. எள்ளிலிருந்து எண்ணெய் எடுப்பது போல இலக்கியத்திலிருந்து எடுக்கப்படுவது இலக்கணம் என்று குறிப்பிடப்படும். இந்த செய்தியை சொல்லுவது எந்த நூல்? எள்ளிலிருந்து எண்ணெய் எடுப்பது போல இலக்கியத்திலிருந்து எடுக்கப்படுவது இலக்கணம் என்று கூறும் நூல் சரி, தேடலுக்கு உரியது, தேடுங்க. அந்த எல்லை உருவாக்குவது, பயிரிட்டு விளைவிப்பது எவ்வளவு முயற்சிக்கு பிறகு வெளிப்படக்கூடியது. இந்த எள்ளிலிருந்து எண்ணெய் எடுப்பது போல் ஆக மக்களினுடைய இயல்பான வாழ்க்கை முறையில ஒரு மொழி பண்பட்ட நிலையில வெளிப்படுகிற சூழல், அந்த பண்பட்ட நிலையில் வெளிப்படுகிற அந்த மொழியிலிருந்து அந்த பொது அடிப்படை கூறுகளை எல்லாம் எடுத்து ஒரு இலக்கணமாக தொடுத்திருக்கக்கூடிய அந்த நிலை உண்மையிலேயே அது எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம ஆழ்ந்து பார்க்கும் போதுதான் இந்த உண்மை நிலைகள் எல்லாம் நமக்கு புரிய வருகின்றன. அந்த வகையில் கடந்த வகுப்பில் இறுதியாக நாம் பார்த்த செய்தி தொகை மரபு. தொகை மரபிலே 2ஆம் வேற்றுமை புணர்ச்சிக்குரிய அந்த மரபு செய்திகளை அவர் சொன்ன நிலை வரைக்கும் நாம் சிந்தித்திருந்தோம். அதற்கடுத்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த எழுத்திலக்கணம் சார்ந்த செய்திகளை இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த தொகை மரபை தொடர்ந்து உருபியல் பற்றிய செய்திகள், அதோடு உயிரீற்று சொற்களின் புணர்ச்சி, அடுத்து மெய்யீற்று சொற்களின் புணர்ச்சி, அடுத்து குற்றியலுகர சொற்களின் புணர்ச்சி. இந்த நிலைமையில் இந்த வகைப்பாட்டில் இந்த வரிசையில் செய்திகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே பயணிக்கலாம். இந்த இலக்கணத்தை நாம் உணர்கிற போது அது பெரிய அளவுல மனனம் செய்யணும் என்பதையெல்லாம் தாண்டி இயல்பா பயன்பாட்டு அடிப்படையில் அவற்றை உற்று நோக்குகிற போது மனதில் பதிய வைக்க அது ஒரு எளிய வழியாக இருக்கும் என்கிற கண்ணோட்டத்தில் இந்த செய்தியை வெளிப்படுத்தி அடுத்த செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆக வேற்றுமை புணர்ச்சி, வேற்றுமை அல்லாத வழி கூடுகிற புணர்ச்சி என்று 2, இது ஒரு வகைப்பாட்டு நிலை. இங்க அல்வழி புணர்ச்சியில இகரம் ஐகார், இகரம் ஐகார் என்ற ஈற்று பெயர் சொற்கள் இயல்பாகவும் சில இடத்துல வல்லினம் மிகுந்தும் வரும். பருத்தி சிறிது,
அதுவே பருத்தி செடி. இங்கு மற்ற பொது இலக்கணங்கள் கூட பொருந்தும். இந்த பருத்தி செடி என்று பார்க்கிற போது முதற் பெயர் சிறப்பு பெயராகவும் இரண்டாவது பொது பெயராகவும் இருக்கக்கூடிய அந்த இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஆக இரு பெயரொட்டு பண்பு தொகையில வல்லினம் மிகும் என்று ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஆக பொருள் அடிப்படையிலே மற்ற இலக்கணங்களும் பொருந்துகிற அந்த நிலையிலே தான் ஒவ்வொரு செய்தியையும் நாம் பார்க்க வேண்டியது. அந்த வகையில் இங்கு பருத்தி சிறிது, இங்கு வல்லினம் மிகல, பருத்தி செடி, இங்கு வல்லினம் மிக. சிலர்லாம் கேட்பாங்க, வல்லினம் மிகுமிடம் எது, மிகா இடம் எது, அறுதியிட்டு சொல்ல முடியுமா என்றால் ஒரு சிறு கருத்து நாம ஊன்றி கவனிக்கணும். சில இடங்களில் உறுதியாக வல்லினம் மிகுந்து வரணும், சில இடங்கள்ல மிகாம வரணும். ஆனா ஒரு சில இடங்கள் மிகுந்தும் மிகாமலும் வரலாம். காரணம் அந்த பொருள் அடிப்படையில தான். பொருள் அடிப்படையில தான். சரி, அடுத்து மாசி திங்கள், சித்திரை திங்கள், திணை குறிது, திணை குறிது என்பன போது. அடுத்து வேற்றுமை புணர்ச்சி. இ ஐ ஈற்று ஏழாம் வேற்றுமை புணர்ச்சி. இதுல இந்த சுட்டெடுத்து முதலாக வரக்கூடிய இகரத்தை இறுதியாக கொண்ட அதோலி, இதோலி இந்த சொற்கள் தற்கால பயன்பாட்டில் இல்லை. இன்றைக்கு இவை சுட்டுகிற பொருள் அதோலி என்றால் அங்கே, இதோலி என்றால் இங்கே. ஆக அதோலி என்பதன் பொருள் என்று கூட நாம் கேட்கலாம். அதே போல ஆண்டு, ஈண்டு, அங்கே, இங்கே. பிறகு எகர வினா. எகர வினாவோட இகர இறுதி, அதாவது ஏ என்பது எகர வினா, இ என்பது இகர இறுதி. எதோலி. எதோலி என்கிற சொல் எங்கே என்கிற பொருளை கொடுக்கும். எதோலி என்றால் எங்கே என்கிற பொருள். அதோலி, இதோலி என்பன அங்கே, இங்கே என்கிற பொருள். பிறகு அந்த சுட்டு நீண்டு வருகிற ஐ என்பதை இறுதியாக கொண்ட ஆண்டை, ஈண்டை. இப்பதான் நம்ம பார்த்தோம் ஆண்டு, ஈண்டு என்று. ஆண்டை என்றால் அங்கு, ஈண்டை என்றால் இங்கு. நான் சில நேரத்துல யோசித்தேன், எதற்காக இந்த இலக்கணம், குறிப்பாக எழுத்திலக்கணம்னா இவ்வளவு ஒரு கடினமாக இருக்கிறது என்று யோசிக்கும் போது அதுல ஒரு காரணம், சற்றேறக்குறைய ஒரு 2500 ஆண்டு காலம் இடைவெளி இந்த நூல் எழுதுவதற்கும் நாம் வாழ்வதற்கும். குறைந்தபட்சம் 2000 ஆண்டுகள் உறுதியாக. கிமு 7 என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம், தொல்காப்பியத்தின் காலம். 2700 ஆண்டுகள். ஒரு 2500க்கும் மேற்பட்ட இந்த ஆண்டு கால அளவில் ஒரு மொழி எத்தனை தலைமுறையை தாண்டி வந்திருக்கும். எவ்வளவு வாழ்க்கை சூழல், எவ்வளவு ஆட்சியாளர்கள், எத்தனை சமயங்கள், எத்தனை சண்டைகளை பார்த்திருக்கோம். அத்தனையும் தாண்டி இன்றைக்கு இன்றும் அதனுடைய பொருளை புரிந்து கொள்ள இயலுகிறது என்றால் அது நம்முடைய மொழியினுடைய மிகச்சிறந்த இலக்கண கட்டமைப்பு தான். இலக்கண கட்டமைப்பு. ஆக சட்டங்கள் எங்கு கடுமையாக சரியாக இருக்கின்றனவோ அங்கு தவறுகள் குறையும் என்று சொல்லுவாங்க. சமுதாய அளவில் சட்டங்கள், மொழி அளவில் இலக்கணம். மக்களுக்கு எப்படி சட்டமோ அதே போன்றுதான் இலக்கியத்திற்கு இலக்கணம் என்பது உண்மையிலே தேவைப்படுகிற ஒன்றுதான். அப்படி இருக்கவேதான் இன்றைக்கு நாம் பார்க்கிற இலக்கியங்கள்ல சற்றேறப்ப 80% மரபு கவிதை தானே. தற்காலத்தில் நிறைய புற்றீசல் போல
பல நூல்கள் பல தோன்றினாலும் எத்தனை நூல்கள் காலத்தை கடந்து நிற்கும் என்பதெல்லாம் காலமே பதில் சொல்லும். ஆக இந்த சூழல், அவர்கள் கால வாழ்க்கை சூழல், பயன்பாட்டு நிலை, இதுவெல்லாம் தான் இருக்குமோ என்றும் என்ன தோன்றுகிறது. அவர் காலத்தில் இருந்த அந்த சொற்களுக்கு தொல்காப்பியர் இலக்கணத்தை சொல்லியிருக்கிறார். அதில் பெரும்பான்மை தற்காலத்திற்கும் பொருந்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து யா என்கிற வினாவோட ஐ வல்லெடுத்து மிகுந்தும் மிகாமலும் வரலாம். யா என்கிற வினாவோட இறுதி ஐ மிகுந்தும் மிகாமலும் வரலாம். அதோழி தட்டச்சுப்பிள்ளை அதோழி கொண்டான் என்று வல்லினம் மிகுந்தும் அதோழி கொண்டான் என்று வல்லினம் மிகாமலும் வரும். பிறகு யாண்டை கொண்டான், யாண்டை கொண்டான் என்றும் அந்த கால சொல் வழக்கு. அதோழி என்பதற்கு என்ன பொருள் பார்த்தோம்? அங்கே. இதோழின்னா இங்கே. ஆக அங்கே கொண்டான் நம்ம பார்க்கும்போது அதோழின்னா அங்கேன்னு வந்துட்டோம். ஆனா ஒரு 2 செய்தி பிறகு பார்க்கும் போதே சற்று தடுமாற்றம் வருது பாருங்க. அதோழி கொண்டான், அங்கே கொண்டான். அடுத்தது நெடில், நெடில் குறில் முன் ஒற்றுக்களோட நிலை. இந்த நெடிலெடுத்துக்கு முன்பாக வருகிற அந்த மெய்யானது கெடும் சில இடத்துல. தோல் கூட்டல் நன்று, தோ நன்று, இதற்கெல்லாம் நம்ம நன்னூல்ல பார்த்த விதிகளை எல்லாம் பயன்படுத்திக்கணும். எந்த இடத்துக்கு முன்னாடி வருடல் நகரம் வந்தா அது டன்னகரமா மாறும், இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். குறிலெடுத்தின் முன் வருகிற ஒற்று இரட்டிக்கும். குறிலெடுத்தின் முன் வருகிற ஒற்றானது இரட்டிக்கும். தன் கூட்டல் உரு, இந்த இன் என்கிற ஒற்று இங்கே இரட்டித்தது. தனி குறில் முன் ஒற்று இரட்டும் என்று நன்னூலிலும் நாம பார்த்திருக்கோம். தனி குறில் முன் ஒற்று இரட்டும். இவர் தொல்காப்பியர் அதையே குற்றொற்று இரட்டல், இரட்டல் இல்லைன்னு கொடுக்கிறார் இவரு. இல்லை என்பது அடுத்த செய்தி. குற்றொற்று இரட்டல் என்பதுதான் சரி. தன் உரு, இந்த குறில் முன் ஒற்று இரட்டாத இடங்களும் உண்டு. அது எந்த இடம் என்பதை தான் அடுத்துதான் அவர் தெளிவுபடுத்துறார். 6ஆம் வேற்றுமை உருபு, 4ஆம் வேற்றுமை உருபு இவை வரும்போது குறில் ஒற்றானது இரட்டிப்பது கிடையாது. தம் கூட்டல் அது தமது, தம் கூட்டல் கூ தமக்கு என்பன போன்று. தம் என்பது தம என்று நின்று தாம் என்ற நெடிலும் தம் என்று நிற்கும். ஒவ்வொன்றும் ஒரு நூற்பாவா விதியா கொடுத்திருக்கார். நாம செய்தியா பார்த்திருக்கிறது. தம் என்பது சில இடத்துல தம என்று நிற்கும். அதே போன்று தாம் என்பது அந்த நெடிலானது குறிலாகி தம் என்று மாறலாம். ஆனால் நுண் என்கிற சொல் மட்டும் இரட்டாது. தனிக்குறில் முன் ஒற்று இரட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, அது இதெல்லாம் விதிவிலக்கு. நுண் என்ற சொல் ஒற்று இரட்டாது. ஆனால் அகரம் பெறும், அகரம் பெறும்.
நுமக்கு, நுமது, நுமக்கு. நும் கூட்டல் அது நுமது, நும் கூட்டல் கு நுமக்கு என்று பார்க்கிறோம். உறிஞ்ச், பொருந்த் என்கிற சொற்கள் இவற்றோட புணர்ச்சிக்கு ஊ பெரும். ஊவானது பெரும். உரிஞ்சு இந்த எடுத்து தட்டச்சுல வரலன்னாங்க, அதனால உரிஞ்சு இந்த ஞா வந்து உரிஞ்சு. அதே போல பொருந்து என்பது பொருணும் என்று வருவது. இது எல்லா இடத்துலையும் இந்த உகரம் பெருமா என்றால் இல்லை. யகரமும் உயிரும் வரும்போது மறுமொழி முதலில் வருகிற அந்த ஊ வந்து பெறாது, பெறாத இடமும் உண்டு. உரிஞ்சையாது, உறிஞ்ச் அன்பே, அங்க வந்து ஞா அப்படியேதான் வரும், நியூவா மாறுவது இல்லை. உரிஞ்யாது, உரிஞ் அன்பே. யகரமும் உயிரும் வருமொழி முதலில் வரும்போது இங்கே யகரம் வருகிறது. சரி, அடுத்ததா அடுத்த செய்தி, இந்த அளத்தல், நிறுத்தல், எண்ணுதல், இந்த அளவு, நிறை, எண்ணு பெயர் இவை உயிர் இறுதியா ஆனாலும் புள்ளி இறுதியா ஆனாலும் தமக்கு கீழ் உள்ள அளவைகள் வரும்போது ஏ என்ற அந்த சாரியை வரும். ஏ ஒன்றே கால், இரண்டே முக்கால், நாலே கால். பாக்களில் ஏகாரத்தில் முடியும் பா எந்த பா? ஆசிரியர் பாங்க. ஆசிரியர் பா. ஏகாரம் என்று பார்க்கும்போது ஒவ்வொரு செய்திக்குமே ஒரு ஒரு விதிவிலக்கு செய்தியும் உடனே பதிவு செய்யற. இந்த பாதி என்பதை குறிக்கிற அந்த அறை என்கிற அந்த சொல், இந்த சொல் வரும்போது மட்டும் ஏகாரம் வராது. ஒன்றரை, இரண்டரை, நாலரை என்று. மற்றபடி அளத்தல், அந்த அளவு பெயர், நிறை பெயர், எண்ணு பெயர் அங்கே ஏகாரம் பெற்று வரும். குறை என்கிற சொல் பற்றி சில செய்திகளை தொடர்ச்சியா பதிவு செய்கிறார். இந்த குறை என்கிற சொல் இவ்வளவு பெயர்களுக்கு முன் வரும்போது வேற்றுமை புணர்ச்சி போன்று ஒற்று மிகுந்து வரும். உரிக்குறை, நாழிக்குறை, இது எல்லாமே அவர் காலத்து பயன்பாடுதான் என்றாலும் இன்றைக்கு நாம அதை பார்க்க வேண்டியிருக்கு. தற்கால பயன்பாட்டு சொல்லுன்னா நமக்கு சிரமமே இருக்காது, எளிமையா போய்கிட்டு இருக்கு. சரி, குச்சியில் உகிற சொல்லுக்கு முன்பாக குறை என்கிற சொல் வருகிற போது அது இன் சாரியை பெறும். உழக்கு ஒன்று, உழக்கு கூட்டல் இன், உழக்கின் குறை, ஒன்றின் குறை. ஆக குச்சியில் உகிற சொல் இன்சாரியை பெறுவது குறை என்கிற சொல் வரும்போது. பிறகு பனை என்கிற அந்த முகத்தல் அளவை பெயர், கா என்று சொல்லுகிற நிறுத்தல் அளவை பெயர். பனை என்பது எவ்வகை அளவு பெயர்
என்பதை கூட நாம் இங்கு இதன் வழி மனசுல பதிய வைக்கணும். பனை என்கிற முகத்தல் அளவை பெயர், காய் என்கிற நிறுத்தல் அளவை பெயர், இவை குறை என்கிற சொல்லோடு சேரும் போதும் இன் சாரியை பெற்று வரும். பனையின் குறை, காவின் குறை என்று. பிறகு காலம். காலம் இல்ல, களம். களம் என்கிற அந்த முகத்தல் அளவை பெயருக்கு முன்பா குறை என்கிற சொல் வந்தா அங்கே அத்து சாரியை பெறும். களம் அத்து சாரியை பெறும் இடம் முகத்தல் அளவை பெயருக்கு முன் வரும்போது, முகத்தல் அளவை பெயருக்கு முன் களம் என்கிற சொல் வரும்போது பெரும் சாரியை என்ன? அத்து. பல முறை நாம் பார்த்திருக்கோம், களத்து குறை என்று. பிறகு அந்த முகத்தல் அளவை பெயர், நிறுத்தல் அளவை பெயர், இவையெல்லாம் மொழி முதலில் வருகிற எழுத்துக்கள் 9 எழுத்துக்கள். முகத்தல் அளவை பெயர்களுக்கும் நிறுத்தல் அளவை பெயர்களுக்கும் மொழி முதலில் வரக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கை 9. இந்த 9 எழுத்துக்கள் தான் இவை. க, ச, த, ப, ந, ம, வ, அ, உ. உயிரெழுத்து 2, மற்ற 7 உயிர்மை எழுத்துக்கள். களம், சாடி, தூதை, பானை, நாழி, மண்டை, வட்டில், அகல், உழக்கு, கடஞ்சி, தொடி, பலம் என்பன. இதுவரைக்கும் நிறைய செய்திகள் இந்த தொகை மரபுல நம்ம பார்த்திருக்கோம். இது எல்லாம் நாம் பார்த்து தெரிந்து உணர்ந்து கொண்டாலும் நடைமுறை உண்மை வழக்கு என்ன என்பதை பார்த்து அதோடு பொருந்தி வரக்கூடியனதான் என்கிற செய்தியையும் இவர் பதிவு செய்கிறார். நடைமுறை வாழ்க்கை நிலை, அவர் கால நடைமுறை வாழ்க்கை நிலையிலிருந்து குறிப்பிட்டு சொன்னது. இது போன்று இந்த வழக்கிற்கு தங்கள் பகுதி வழக்கு ஏதேனும் மாறினால் அதற்கு தகுந்தவாறு இலக்கணத்தை வகுத்து கொள்ளலாம் என்பதிலும் அவருக்கு மாற்று கருத்து எதுவும் கிடையாது. அவருடைய எண்ணத்தையும் ஆசிரியர் வெளிப்படுத்திட்டார். எனக்கு தெரிந்தவரை நான் இருக்கக்கூடிய சூழல்ல வழங்கப்பட்ட மொழியோட செய்தியை நான் இலக்கணமா வரையறுத்து சொல்றேன். மற்றபடி தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அந்த வழக்கிற்கு தக இலக்கணத்தை வகுத்து கொள்ளலாம். ஒத்தவை உரிய புணர்மொழி நிலையே என்கிற கருத்தையும் இவர் பதிவு செய்து விட்டார். பதிவு செய்துவிட்டு இறுதியா ஒரு செய்தியை சொல்லுகிறார். யாவர் என்கிற சொல் யார் எனவும், யாது என்கிற சொல் யாவது எனவும் பழக்கத்தில் உள்ளதுதான். யாவர் என்பது யார் என்றும், யாது என்பது யாவது என்று வருவதும் பழக்கத்தில் இருந்தாலும் அது மருவி வரக்கூடிய வழக்கு என்று சொல்லுகிறார். மருவி வரக்கூடிய வழக்கு. இது மருவி வரும் பகுதி என்று எடுத்துக்கொள்ளலாம் என்கிறார். ஆக மருவி வரும் பகுதி என்று தொல்காப்பியர் சுட்டுவது யாவர் யாது என்பதுதான். யாவர் என்பது யார் என வருவதும், யாது என்பது யாவது என வருவதும் வழக்கத்தில் மருவி வரக்கூடிய வழக்கு.
இது ஒரு செய்தி. தொகை மரபுல இந்த செய்தியோடு அவர் நிறைவு செய்கிறார். பிறகு தொகை மரபிற்கு அடுத்து உருபியல் என்கிற பகுதி. இந்த உருபியல் என்பது இந்த வேற்றுமை உருபுகள் பெயர்களோடு சேரும் போது ஏற்படுகிற அந்த புணர்ச்சி விதிகளை பற்றி பேசுது. பெயர்களோடு இந்த வேற்றுமை உருபுகள் சேரும் போது ஏற்படுகிற அந்த புணர்ச்சி விதிகள் என்னென்ன ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். குறிப்பா சாரியை பற்றிய செய்தி மிகுதியா இருக்கு. சாரியை பற்றிய செய்தி மிகுதியாக இருக்கு. எந்தெந்த இடத்துல என்னென்ன சாரியை எல்லாம் சேரும்? தொல்காப்பியர் எத்தனை வகை சாரியை குறிப்பிடுகிறார்? ஐயா 9 வகை சாரி. 9 சாரியைகள். சரி, இங்க அ ஆ உ உ ஏ ஔ இந்த 6 உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈற்றில இருக்கிற போது வேற்றுமை உருபுகள் சேர்ந்தால் அப்போது இன்சாரியை வரும். பலா ஆகார் பலா. பலாவை அங்க இன்சாரி பலா கூட்டல் இன் கூட்டல் ஐ பலாவினை. கதவு கூட்டல் இன் கூட்டல் கு கதவினுக்கு. உருபு கூட்டல் கு உருபிற்கு என்று. அடுத்த செய்தி பல சில. இது பன்மை பொருளை தருகிற அகரையீற்று சொற்கள். பன்மை பொருளை தருகிற அகரையீற்று சொற்கள். இந்த சொற்கள் வற்று என்கிற சாரியை பெற்றுவர். வற்று சாரியை பெற்றுவர். அப்படி வருவது தவறும் கிடையாது. பல கூட்டல் வற்று கூட்டல் ஐ பலவற்றை. பலவற்றை. சில கூட்டல் வற்று கூட்டல் ஐ சிலவற்றை. மூன்றாவது செய்தி யா என்கிற வினா எழுத்து. அது ஒரு பொருளை கொடுப்பதனால வினா சொல் என்று நாம் குறிப்பிடுறோம். யா என்கிற அந்த வினாச்சொல் அதுவும் வற்று சாரியை தான் பெற்றுவோம். பல சில யா இவையெல்லாம் வற்று சாரியை பெற்றுவோம். யாவற்றை. யா கூட்டல் வற்று கூட்டல் ஐ யாவற்றை. அது இது இந்த சுட்டுச்சொற்கள் இவை அன் சாரியையோடு பொருந்திவிடும். அப்போது சுட்டு இறுதி உகரமும் கெடும். எப்படின்னு பார்க்கலாம். அது கூட்டல் அன் ஐ அது அன் ஐ. இங்க என்ன கெடும்? சுட்டு இறுதியோட உகரம் கெடும். இப்ப அதுல இருக்கக்கூடிய உகரம் கெட்டுடும். கெட்டு அத் என்று இருக்கு. இத்து கூட்டல் ஆ த இன்னு கூட்டல் ஐ நை அதனை என்று வரும். ஆக அது இது என்கிற சுட்டு சொற்கள் பெறும் சாரியை அன் சாரியை. அன் சாரியை. அவை என்கிற சுட்டுச்சொல் இது வற்று சாரியை பெற்று. அவற்றை நம்ம என்ன சாரியைன்னு நம்ம மனசுல இல்லைன்னாலும் அவற்றைன்னு சொல்லும் போது இதுல என்ன சாரி வருதுன்றதை வச்சே நம்ம முடிவுக்கு வந்துடலாம். அதனை இதனை என்றுதான் நாம வழக்கத்திலே பயன்படுத்திட்டு இருக்கோம். அதே போன்று யாவற்றை அதுவும் வழக்கமான சொல்லுதான். பலவற்றை சிலவற்றை. பலதை சிலதை என்று சொல்லாம பலவற்றை சிலவற்றை என்று சொல்லுவது ஒரு இலக்கண முறைமை.
பிறகு யா என்கிற வினாச்சொல், யாவை, இது நாம இப்பதான் பார்த்தோம், யாவற்றை என்று. நீ என்கிற சொல் வேற்றுமை உருவு ஏற்கிற போது நின் என மாறும். சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக என்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அளவுல எல்லாம் நிறைய வரும் அவங்களுக்கு. ஆனா பலருக்கும் பிரித்து எழுதுகவே சற்று கடினமா இருக்கும். மனப்பாட அளவுல அவங்க எல்லாம் எடுத்துருவாங்க. ஆனால் எப்படி என்கிற கேள்வி அவர்களுக்குள் இருக்கும். அதற்கெல்லாம் விடைதான் இங்கு தொல்காப்பியத்தில் இருக்கு. இப்ப நின்னை எப்படி பிரிக்கலாம்? நின் கூட்டல் ஐ என்று பிரித்து விடலாமா? தெரியலையக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. பாப்பா பாரு. பேசணும் அப்படின்னா பேசுங்க. நான் வீட்டுல எதனா பேசணும்னா மீட் போட்டுட்டு பேசுங்க. நீ என்கிற சொல் வேற்றுமை உருவு ஏற்கிற போது நின் என்று மாறும். ஆக நீ கூட்டல் ஐ நின்னை என்று வருவது. கோ என்ற சொல் அந்த இறுதி ஓ, ஓகார ஈற்று சொல் ஓ. இது ஒன் என்கிற சாரியை பெறும். நம்ம பார்த்த 9 சாரியையில அதுல இல்லாத சாரியை இதுல ஏதாவது வந்ததுன்னா அதை குறித்து வைங்க. அதெல்லாம் தனியா நாம கவனத்தில் எடுத்துக்கலாம். அங்கே குறிப்பிடாமல் இங்கே ஏதாவது அவர் குறிப்பிட்டு இருக்காரா என்பதையும் நாம பார்க்கணும். இப்ப கோ கூட்டல் ஐ அது கோனை என்று சேருகிறதா. எந்த அடிப்படையில் இடையில அவர் உயிரெழுத்தை கொடுக்கிறாருன்னு தெரியல. ஆனா இது போன்று மேலும் சில இடங்கள்லாம் இருக்கு, உயிரெழுத்தை இடையில கொடுத்து சொல்லி இருக்கிறார். ஆனா தொல்காப்பியர் சொல்லல, உரையாசிரியர்கள் தான் இந்த உதாரணத்தை எல்லாம் பதிவு செய்யறாங்க. அவர் சுருக்கமா சொல்லி முடிச்சுட்டு போறார். ஓகார இறுதிக்கு ஒன்னே சாரியை, ஓகார இறுதிக்கு ஒன்னே சாரியை என்று சொல்றார். ஆனா உரையாசிரியர்கள் குறிப்பிடும் போதுதான் கோ கூட்டல் ஐ கோனை என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. வில பலா, இது வில அகர ஈற்று சொல், பலா ஆகார ஈற்று சொல். இந்த மரபு பெயர்கள் எல்லாம் அத்து சாரியை பெறும். குறிப்பா 7ஆம் வேற்றுமை உருவு ஏற்கிற போது அத்து சாரியை பெற்று வரும். நாம் ஏற்கனவே பார்த்ததுதான் இந்த செய்தி. விளவத்து கண், பலாவத்து கண், 7ஆம் வேற்றுமை உருவு கண்ணு, பலா கூட்டல் அத்து கூட்டல் கண், பலாவத்து கண். வகரம் எப்படி வருது அப்படின்னா உடன்படுமை, பலாவத்து கண். அடுத்து ஞா நா, ஞா நா, இந்த புள்ளி இறுதி எடுத்து இவை இன் சாரியை பெறும். இன் சாரியை பெறும். உறின் கூட்டல் இன் கூட்டல் ஐ உறிஞ்சினை, பொருண் கூட்டல் இன் கூட்டல் ஒடு பொருணினொடு என்று. அவ் யு இந்த சொற்கள் வற்று என்கிற சாரியை பெறும். அவற்றை, அவற்றொடு, இவற்றொடு என்று வற்று சாரியை பெற்று. நமக்கு முதுநிலை பாடப்பகுதி, முதுநிலை படிக்கிற போது, முதுகலை தமிழ் படிக்கிற போது இந்த இலக்கணத்தை எல்லாம் மிக தெளிவாக அவங்க சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா நாம இந்த நேரம் எங்கோ இருந்திருக்கலாம். அந்த சூழல் நம்முடைய எண்ணத்தை
இன்னும் எவ்வளவு ஆழமாக சற்று காலத்திற்கு முன்பாகவே கொண்டு சென்றிருக்கும். ஆனால் எத்தனை பேருக்கு அந்த நிலை வாய்க்க பெற்றது அப்படிங்கிறதுலாம் எல்லாருக்கும் தெரியும். நீங்க படிக்கும்போது தொல்காப்பியம் முழுமையா எந்த கல்லூரி பல்கலைக்கழகத்திலாவது நடத்தி முடிச்சாங்களா? யாருக்காவது அந்த பாக்கியம் கிடைச்சதா? ஐயா பேரூர் காலேஜ்ல முடிச்சோங்க ஐயா. இப்ப நீங்க முடிச்சீங்க? ஆமாங்க, தமிழ் கல்லூரியில. இல்ல, நீங்க படிக்கும்போது நான் கேட்கிறேன். படிக்கும் போது தாங்க ஐயா. ஓ, பரவாயில்ல பரவாயில்ல. பிஜில எல்லாருக்கும் வருதுங்க ஐயா. எல்லாருக்கும் வருது. அது முழுமையா நடத்தி முடிக்கிறாங்களா, மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தான். அது இல்லைங்க ஐயா. அதுதான் நம்ம அந்த பாக்கியம் பெற்றவர்கள் யார் என்பதுதான் நாம தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில சந்திரிகா மேடம் ரொம்ப பாக்கியசாலி. சரி சரி. தெவ் என்ற சொல் இன் சாரியை பெறும். தெவ்வினை, தெவ்வினொடு என்று. மகர ஈற்று சொற்கள் எல்லாம் நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே போறோம். பார்க்கும்போது எளிமையா தான் இருக்கு. ஆனால் எத்தனை செய்திகளை நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் என்பதெல்லாம் அது உரிய பயிற்சியே நமக்கு ஒரு பதிலை கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன். மகர ஈற்று சொற்கள் அத்து சாரியை பெறும். மரம் கூட்டல் அத்து கூட்டல் ஐ, மரத்தை. மரம் கூட்டல் அத்து கூட்டல் உடு, மரத்தொடு என்று. உரும் என்ற மகர ஈற்று சொல், உரும் என்கிற மகர ஈற்று சொல் இன் சாரியை பெறும். உருமினை, உருமினை. நும் என்கிற மகர ஈற்று சொல் எந்த சாரியும் பெறாது. இதெல்லாம் குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி. சற்று வித்தியாசமானது இருக்கு. ஆக மகர ஈற்று சொல்லில் எந்த சாரியையும் பெறாத சொல் எது என்று கூட கேட்கலாம். நும் என்பது நும்மை, நும்மொடு என்று இயல்பாகவே உணர்கிறது. அடுத்தது தாம், நாம், யாம். தாம், நாம், யாம். இந்த மூன்று மகர ஈற்று சொற்களும் இயற்கையாகத்தான் புணரும். யாம் என்பதில் உள்ள ஆ, அது ஆகாரம், எகரமாகி அதுல யகரம் கெடுமா. தாம், நாம் என்ற நெடில்கள் குறிலாகவும் மாறும். உதாரணத்திற்கு தாம், தா ஆகாரம் இருக்கு இல்லையா, அந்த ஆகாரம் எகரமா ஆகுது. தாம், எம் என்று. ஒரு நிமிஷம். ஆக எம்மை, எம்மொடு, தம்மை, தம்மொடு, நம்மை என்பன போன்று. எல்லாம் என்னும் மகர ஈற்று சொல். எல்லாம் என்பதற்கு நன்னுள்ள ஒரு செய்தி பார்த்தோம். என்ன செய்தி நினைவுக்கு வருதுங்களா எல்லாம் என்கிற சொல் பற்றி? மூவிடத்திற்கும் உரிய பொது சொல்லாக வருது இல்லைங்களா? நினைவு கருதுங்களா செய்தி? நாங்கள் எல்லாம், நீங்கள் எல்லாம், அவர்கள் எல்லாம். சரி,
அந்த எல்லாம் என்கிற மகரையீற்று சொல் வற்று சாரியை பெற்று உன் சாரியையும் இறுதியில் பெற்று வரும். எல்லாவற்றையும், எல்லாம் கூட்டல் வற்று கூட்டல் ஐ கூட்டல் இறுதியில உம் சாரி, உம் எல்லாவற்றையும். அப்ப எல்லாவற்றையும் பிரித்து எடுத்துக்களை கொடுத்தோம்னா தற்காலத்துல எத்தனை பேருக்கு ஒரு 10வது வகுப்பு முடிச்சுட்டு இல்ல பட்டப்படிப்பு முடிச்சுட்டு டிஎன்பிசி குரூப் 4 எழுதுறவங்களாம் எத்தனை பேருக்கு என்னுடைய விளக்கம் தெரியும்? ஆனால் விளக்கம் இதுதான் என்பது தொல்காப்பியம் தெளிவா சொல்லும். எல்லாம் கூட்டல் வற்று கூட்டல் ஐ கூட்டல் உம் எல்லாவற்றையும். எல்லாம் என்னும் விரவு பெயர். விரவு பெயர் என்று சொன்னாலே என்ன விளக்கம்? இரண்டு திணைக்கும் பொதுவானது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இரண்டு திணைக்கும் பொதுவானதுதான் விரவு பெயர். அந்த எல்லாம் என்பது உயர்திணையை குறித்து வந்தால் அதுல நம் என்கிற சாரி இடையில வரும். எல்லா நம்மையும். அதுவே எல்லாம் என்கிற ஒரு சொல் எல்லாரும் எல்லீரும் என்று சற்று உருமாறி வருகிற போது, எல்லாரும் எல்லீரும் என்று வருகிற போது அந்த இம் என்கிற ஒற்றும் அதற்கு முன்பாக வருகிற ரு அதுல இருக்கிற உகரமும் கெடும். அப்படி கெட்டு இந்த எல்லாரும் எல்லீரும் என்பது எல்லார் எல்லீர் என்று மாறும். அது மாறி அடுத்த நிலையில படற்கைக்கு தம் என்கிற சாரியையும் முன்னிலைக்கு நும் என்கிற சாரியையும் பெற்றுள்ளோம். படற்கைக்கு தம், முன்னிலைக்கு நும் பெற்று உதாரணம் பாருங்க. எல்லார் தம்மையும் எல்லீர் நும்மையும் என்று வரும். எல்லார் தம்மையும் எல்லீர் நும்மையும். அடுத்து தன் தான் யான். இந்த சொற்கள் நாம் மேலே பார்த்த தாம் நாம் யாம் இந்த சொற்கள் போலவே புணரும். தன்னை என்னை என்று. தாம் நாம் யாம் என்பதற்கு என்ன செய்தியை பார்த்தோம்னா இயற்கையாக புணரும் என்று பார்த்தோம். அதே போன்றுதான் இங்கும் தான் யான் என்பதும் இயற்கையாகவே புணரும். தன்னை என்னை என்று. அழன் குழன் என்கிற சொற்கள் அத்து சாரியையும் இன் சாரியையும் பெற்று வரலாம். அழன் குழன் என்கிற சொற்கள் அத்து சாரியை பெற்று வருகிற போது அடத்தை என்றும், இன் சாரியை பெற்று வருகிற போது அழனினை என்றும் வருவது. அழன் அடத்தை, அழன் அழனினை என்று. ஏழு என்கிற சொல் அன்சாரியை பெற்று ஏழனை என்று வரும். ஏழு கூட்டல் ஐ இடையில அன், ஏழு கூட்டல் அன் கூட்டல் ஐ, ஏழனை. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் லா இன்ன ஐ, ஏழனை. குற்றியில் வர சொற்களுக்கு இன்சாரியை தான் வரும்.
படகு கூட்டல் ஐ சேர்த்து எடுத்துக்கிற போது படகை. படகைன்னா அது வேற்று ஒரு பொருள் தரக்கூடிய சொல்லாக கூட மாறிடும். அந்த பொருள் தெளிவிற்காகத்தான் இந்த சாரியை சேர்க்கிறோம். அது இன்சாரியை சேர்ந்து வரும். படகினை. படகினை. செய்தி எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டே வர முடியுதுங்களா? வேறு வழியில்லை. இந்த செய்திகளை இன்னும் நாம சற்று விறுவிறுப்போடு கலகலப்போடு கொண்டு போனோம்னா நேரம் கூடுதலாகி விடுது, நிறைய உதாரணங்களை எல்லாம் சொல்லி. அதனாலதான் நம்ம எல்லோருமே இப்போ நாம ஒற்றை இலக்கை கொண்டு, இந்த போட்டித் தேர்வு என்கிற ஒற்றை இலக்கை கொண்டு போறதுனால இந்த சோர்வுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம் என்று நினைக்கிறோம். சரி, அடுத்த செய்தியை நாம பார்க்கலாம். யாடு, ஆறு போன்ற குற்றுகிற ஈறுகள் உருபு ஏற்கிற போது அந்த ஒற்றானது இரட்டிக்கும். யாடு கூட்டல் ஐ, இந்த டு இட்டு இரட்டித்து யாட்டை. ஆறு கூட்டல் ஐ ஆற்றை என்று. ஆக நெட்டெழுத்து இம்பர் ஒற்றுமிக தோன்றும் அப்பால் முடிக்கண் அல்படியான். நெட்டெழுத்து இம்பர் ஒற்றுமிக தோன்றும். நெட்டெழுத்தின் கண்ணும் இந்த ஒற்றானது இரட்டிக்கும். ஏற்கனவே நம்ம தனிக்குறில் முன் ஒற்று இரட்டிக்கும் என்று பார்த்திருக்கோம். தனிக்குறில் முன் ஒற்று இரட்டிக்காத இடங்களையும் நாம பார்த்திருக்கோம். இங்கே தனி நெடில் அடுத்த ஒன்று. நெட்டெடுத்து எம்பர் ஒற்று மிக தோன்றும். சரி, அவை என்பதெல்லாம் எந்த சாரியையும் ஏற்காம இயல்பாகத்தான் வரும். எந்த மாறுபாடும் அதுல இல்லை. அளவு எண்ணு பெயர்கள்ல 1, 2, 3 இவை அன்சாரியை பெற்று வரும். ஒன்றை, இரண்டை என்று சொல்லுவதை விட ஒன்றனை, இரண்டனை என்று குறிப்பிடுவதுதான் சரி. ஒன்றனை, இரண்டனை என்று. அடுத்து 1 கூட்டல் 10 கூட்டல் ஐ. சுத்தி வளைச்சு வராரு இந்த பொருளுக்கெல்லாம். இவை சேருகிற போது ஒரு பானை என்று புணருமா. இது ஒரு பழங்கால வழக்கு. இந்த 1, 2 என்பதெல்லாம் ஒரு, இரு என்று வழங்கலாம் என்பதெல்லாம் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறார். இது எப்படி வருது என்பதை நாம பார்க்கலாம். இந்த 10 இருக்குல்ல, 10, இந்த 10 என்பதுல இருக்கிற அத்து கெட்டுடுமா. இப்பு கூட்டல் ஆ. அத்து கெட்டுடுச்சுன்னா இப்பு மட்டும்தான் நிற்கிறது. அந்த இப்பு ஆண் சாரியை பெறுகிறது. இப்பு கூட்டல் ஆண், பான் என்று ஆகி அந்த பான் என்பது ஐ என்கிற வேற்றுமை உருவை பெற்று பானை என்று மாறுகிறதா. இது ஒரு பெரிய நூற்பாவா கொடுக்கிற. சற்று வித்தியாசமா இருக்கு. கேட்கலாம். நாமெல்லாம் கேள்வி எடுத்தோம்னா இது போன்ற செய்திகளை எல்லாம் இணைச்சிக்கலாம். 1 கூட்டல் 10 கூட்டல் ஐ சேர்த்து எழுதுக என்று. தொல்காப்பியத்தை உள்ளார ஆழ்ந்து பார்த்தவர்கள் மட்டுமே அதற்கு பதில் எழுத முடியும். சரி, யாது என்கிற சொல்லும் அத்து என்கிற சொல்லும் அன்சாரியை பெறும். அன்சாரியை பெறுகிற போது அத்து என்பதுல ஆயுதம் கெட்டுடும். மற்றபடி
யாது கூட்டல் அன் கூட்டல் ஐ, யாதனை. அத்து கூட்டல் அன் கூட்டல் ஐ, அங்க ஆயுதம் மட்டும் கெடுகிற நிலையில அதனை என்று வருகிறது. உயிர்வரின் முக்குரல் மெய்விட்டு ஓடும், பிறகு இயல்பாக உடலும் உயிரும் ஒன்றுவது அந்த விதிப்படி உணர்ந்துவிடும். வேகமா போனாதான் அந்த பகுதியை முடிக்க முடியும் போல. இன்றைக்கு நாம் எடுத்தையே முடிச்சிடலாம் என்ற ஒரு எண்ணத்துல இருந்தேன். பட் நிறைய செய்திகள் வரிசையா வந்துகிட்டு இருக்கு. முடிகிற தருவாய் தான். குணக்கு, குடக்கு, தெற்கு, வடக்கு என்கிற திசை பெயர்கள். இந்த திசை பெயர்கள், குணதிசை என்றால் எந்த திசை? குணதிசை. கிழக்கு. மகிழ்ச்சி. குடதிசை மேற்கு. அவ்வளவுதான். மற்ற இரண்டும் தெரியும். குணதிசை சிகரம் வந்து அணைந்தனன் என்று திருப்பள்ளி எழுச்சியில பாடுவாங்க. கிழக்கு பக்கமா சூரியன் வந்து விட்டார், இறைவா நீ எழுந்திரி என்பது போல. சரி, இங்க நம்ம வந்துருவோம். இந்த திசை பெயர்கள் 7ஆம் வேற்றுமை உருவாகிய கண் இவற்றோடு சேருகிற போது குணக்கின் கண், குணக்கண் என்று 2 நிலைகளிலும் வெளிப்படலாம். குணக்கு 7ஆம் உருவோடு சேருகிற போது குணக்கின் கண், குணக்கண். குணக்கண் குணக்கண் என்று பயன்படுத்தியிருப்பாங்க ஒரு இடத்துல ஆழ்வார்கள். சரி, இதுல இலக்கணம் சொல்லப்பெறாத மெய்யெழுத்துக்கள் இன்னு, ஈ, இரு, இல்லை, இல்லு இவை. பிறகு உயிரீரா இருக்கக்கூடிய ஈயும் உறுப்புகளை ஏற்கிற போது சாரியை பெற்று வர வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது. அது பெற்றும் வரலாம், பெறாமலும் வரலாம், தவறு இல்லை என்பதை இந்த உருபியலோட இறுதியில சொல்லி முடிச்சிடறார். இந்த உருபியல் என்பது வேற்றுமை உறுப்புகள் பெயரோடு சேருகிற அந்த புணர்ச்சி முறைமைகளை சொல்லுவது என்றாலும், அந்த வேற்றுமை உறுப்புகள் பெயரோடு சேருகிற போது இடையில அந்த சாரியை பற்றிய செய்திகளை மிகுதியாக சொன்னதாகத்தான் இந்த உருபியல் அமைந்திருக்கிறது என்பதை நாம பார்த்தோம். உருபியலில் இருக்கக்கூடிய மொத்த நூற்பாக்கள் 30ங்க ஐயா. 30 தான். 30க்கும் 30 செய்தி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து உயிர் மயங்கியல். உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், உச்சியலுகிற புணரியல், இந்த 3 இருக்கு. இந்த உயிர் மயங்கியல்லையே 93 நூற்பா இருக்கு. புள்ளி மயங்கியல்ல 110 இருக்கிறது. உச்சியலுகிற புணரியல்ல 77 இருக்கிறது. இந்த இத்தனை செய்திகளையும் நம்ம பார்த்தாகணும். உங்களுக்கு பிடிஎஃபா தகவல் கொடுத்துட்டா படிச்சுக்கிறீங்களா இந்த செய்தி? இல்ல வேகமா நம்ம பார்த்துக்கிட்டே போலாமா? சரி, உணவு பரிமாறும் போது சற்று சுவையோடு சேர்ந்து வந்தால் அதை மறுப்பவர் இலர். பார்க்கலாம். சொல்லுங்கம்மா. உயிர் மயங்கியல். இந்த உயிர் மயங்கியல் என்கிற இந்த பகுதி, இந்த உயிரெழுத்தை ஈற்றாக கொண்ட சொற்கள், அவை வருகிற சொற்களோடு சேருகிற அந்த நிலையை கூறுவதுதான். உயிரீற்று சொற்கள்
உயிரீற்று நிலைமொழி சொற்கள் வறுமொழியோடு புணருகிற நிலையை சொல்லுவதுதான் உயிர் மயங்கியல் என்கிற பகுதி. சில அகரையீற்று பெயர் சொற்கள் நிலைமொழியாக இருக்க வறுமொழியில காச தாப்ப வந்தா அங்கே அல்வழி புணர்ச்சியில ஒற்று மிகும். இந்த வல்லினம் மிகும் இடத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். விளக்குரிது. இதில் அகரையீற்று வினையெச்சம், ஓம உருவுகள், என என்கிற எச்சம், அகரச் சுட்டு, ஆங்க என்கிற அசைநிலை சொல், இவை எல்லாமும் வல்லெடுத்து மிகுந்தே வரும். இதுவும் நம்ம வல்லினம் மிகும் இடத்துல பார்த்திருக்கோம். படுக்க போனான் வினையெச்சம், பூ போல சிரித்தான் போல ஓம உருவு, என கூறினான் என என்கிற எச்சம், ஆக விட என, இதை அடுத்து வல்லினம் மிகுன்னு பார்த்திருக்கோம். ஆ கூட்டல் கரை அக்கறை, ஓரெடுத்து ஒரு மொழிக்கு அடுத்து வல்லினம் வரும் என்று பார்த்திருக்கோம். ஆங்க, இது இங்க பார்க்கிற புது சொல், இது ஒரு அசைநிலை சொல். ஆங்க குயில் என்று. அகரச்சுட்டின் முன் ஞ ந ம வறுமொழியாக வந்தால் அவற்றிற்கு பொருத்தமான ஒற்று அங்கே மிகும். என்ன முக அவற்றிற்கு பொருத்தமான அதே எடுத்துதான். ஆ கூட்டல் ஞாலம் அஞ்ஞாலம், ஆ கூட்டல் நூல் அந்நூல், ஆ கூட்டல் மடம் அம்மடம் என்று. இதே அகரச்சுட்டின் முன் யா வா வந்தால் வகர ஒற்று வரும். ஆ கூட்டல் யாழ் அவ்யாழ், ஆ கூட்டல் வழி அவ்வழி, யாவா வந்தா அகரச்சுட்டு அடுத்து வகர ஒற்று வரும். அதே அகரச்சுட்டின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தாலும் வகர ஒற்று தான் வரும். ஆ கூட்டல் அணி அவ்வணி, ஆ கூட்டல் வாடை அவ்வாடை, ஆடை ஆடை என்று வந்தாலுமே ஆடை அவ்வாடை என்றுதான் நாம எழுதுறோம். வேறு புணர்ச்சி நிலைகள் இருக்கா? ஆ கூட்டல் ஆடை, அவ்வாடை தானே. வேற எந்த நிலையும் இருக்குங்களா? சரி. இந்த அகரச்சுட்டு செய்யுள்ள வருகிற போது நீண்டு ஒலிக்கலாம். ஒரு எடுத்து இயல்பான தன்னுடைய மாத்திரையிலிருந்து எங்கு நீண்டு ஒலிக்கும், இதற்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு இலக்கணத்துல. எல்லா எழுத்துக்களும் தனக்குரிய மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலிக்கும் இடம் எது? அளபடை. அளபடை மட்டுமா? அளவு எடுத்து வரும், அது அதற்கு இனமான எடுத்து போட வரும். ஆனால் அளபடை தவிர்த்து இசைக்கும் பொழுது, இசைக்கும் பொழுது, யாழ் முதல் இசை கருவிகளோடு சேர்த்து இசைக்கிற போது எழுத்துக்கள் தன் அளவில் இருந்து நீண்டு வரும். சாவ என்கிற வினையச்சத்தில் உள்ள அந்த வகரம் புணருகிற போது அது கெட்டு புணரலாம். சாவ குத்தினான் என்பது சுருக்குமா சா குத்தினான் என்று. அன்ன என்கிற ஓம உருபு சொல்லும், அண்மையில் உள்ளாரை அழைக்கிற அந்த சொல்லும் தொல்காப்பியர் சுட்டுகிற ஓம உருபுகள் மொத்தம் எத்தனை? 36ங்க. 36. நன்னூலார் பவனந்தியார் 12ங்க. சரிங்க சரிங்க, மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம நினைவுபடுத்திக்கிறோம். பவனந்தியார் 12, இங்கே 36. இந்த அன்ன என்கிற ஓம உருபு சொல், அருகில் உள்ளவர்களை அழைக்கிற சொல், செய்மன போன்ற வினைமுற்று சொல், தொழில் செய்ய ஏவுகின்ற அந்த வியங்கோல் வினை சொல், பெயரெச்சம், செய்ய என்கிற வினையச்சம்,
இந்த அம்மை என்கிற இடைச்சொல், பல சில போன்ற பலவற்றை குறிக்கிற சொற்கள் இங்கெல்லாம் வல்லினம் மிகாது இயல்பாக புணரும். வல்லினம் மிகாது. ஓம உறுப்புல போல என்பது அடுத்து ஒரு இடத்துல மிகுவதை பார்த்திருக்கோம். ஆனா அண்ணன் என்பது அடுத்து மிகல. கயலன்ன கண், நண்ப பார், செல்க குதிரை, உண்ட கண்ணன், அம்ம கேள், பல சொன்னான். அங்க வல்லினம் மிகா இடங்கள் இவை எல்லாமே. வாழிய என்கிற வேங்கோல் வினைமுற்று சொல், இதுல இறுதி யகரம் கெட்டும் வரலாம், கெடாமல வரலாம். வாழிய தமிழ், வாழி தமிழ். நீடூடி வாழிய, நீடூடி வாழி என்று சொல்லுவது. அம்ம என்பது உரைப்பொருட் கிளவி, அது அம்மா என்று மாறியும் வரலாம். சங்க இலக்கியங்கள்ல பயன்பாட்டில் மிகுதியா இருக்கு அம்ம என்பது. உண்டால் அம்ம இவ்வுலகம் என்கிற பாடலை பாடியவர் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வது ஆயினும் பாடியவர் யார்? கல்வியின் சிறப்பை பாடிய அரசன் புறநானூறுங்க ஐயா. புறநானூறு சரி. யார் பாடியது? கல்வியின் சிறப்பை பாடியவர் யார்? என்னங்க? இளம்பெருவெழுத்து உண்டாலம்மா இவ்வுலகம். என்ன கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. கடலுக்குள்ள மாய்ந்து விட்டாலும் இன்றைக்கும் தமிழ் நெஞ்சங்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். கடலுக்குள் மட்டும் அவரு இல்லை, உலகத்துல உலக வாழ்க்கை பற்றிய தத்துவத்தை கணியன் சொன்னது போலவே இவரும் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி வாய்ப்பு கிடைக்கும் போது படிச்சு மகிழலாம். சரி, கல்வியின் சிறப்பை பாடியவர் உற்றுடி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பெற்ற நிலை முடியாது கற்றல் நன்றே. பிறப்போரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலார் தாயும் மனம் தெரியும். ஒரு அற்புதம். அதை யார் பாடியது கண்டுபிடிங்க. வரிவாங்கு முறை குறித்து பாடியவர் வரிவாங்கு முறை குறித்து பாடியவர் ஜிஎஸ்டி வந்த காலத்துல எல்லாம் இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் வாட்ஸ்அப்ல. சரி, கண்டுபிடிங்க. தனி மனித கடமைகளை பாடியவர் பொன்முடியார். பொன்முடியார். சரி, மகிழ்ச்சி. பாரத போரில் 2 படையினருக்கும் உணவு கொடுத்தவர் உதயன் சேரலாதன். பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன். சரி, இந்த 2 பாடலுக்கும் பதில கண்டுபிடிங்க, நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். அம்ம என்பது அம்மா என்று வரும். செய்யுளில் ஓசை நயம் கருதி பல சில என்கிற சொற்கள் பலா அம் பலாம் சிலாம் எனவும் வரலாம். ஓசை நயம் கருதி இந்த அளவிட தொடர்மொழி அல்லாத நிலையில பல சில என்கிற சொற்கள் தமக்கு முன் தாம் வந்தால் அது பற்பல சிற்சில என்று வரலாம். இதையெல்லாம் நம்ம சொல்லுங்க. பல சில என்கிற சொற்கள் பற்பல சிற்சில என்று வரலாம். சில நேரங்கள்ல அது இடையில வல்லினம் மிகுந்தும் வரலாம்.
பல பல, சில சில என வல்லெடுத்து மிகுந்தும் வரலாம், மிகாமலும் வரலாம். பொதுவா நம்ம அடுக்கு தொடர்ல இரட்டை கிளவியில வல்லினம் மிகாது என்று பார்த்திருக்கோம். இங்கே அதை தாண்டிய ஒரு சொல் வழக்கு ஏதேனும் இருந்தால் அந்த நேரத்தில் அது மிகும் போலும். பல பல, சில சில என்று. பல பல பெயர்களை பார்த்தேன், சரியா? அங்க மிகலாம். பல பல பெயர்களை பார்த்தேன். இங்க பல பல ஒரு பளபளப்பு. பல வகையான என்று வருகிற போது பல பல ஊர்கள். அடுத்து இது வற்றுமை இல்ல, வேற்றுமை புணர்ச்சி. வேற்றுமை புணர்ச்சியிலும் வல்லெடுத்து மிகுந்து வரும் இயல்பான செய்தி. மகரையீற்று மரப்பெயர் சொற்கள் அங்கே மெல்லெடுத்து மிகுந்து வரும். இதுவும் நாம் ஏற்கனவே பார்த்ததுதான். விலங்கோடு, விலம் கூட்டல் கோடு, விலங்கோடு என்று. இந்த மக என்கிற பெயர் சொல் மகவு என்பதுதான் மக. அந்த மக என்கிற பெயர் சொல் இன் சாரியை பெற்று வரும். மகவின் என்று, மகவின் கை. அதே போன்று அது அத்து சாரியை பெற்று வந்தாலும் தவறு கிடையாது. மக என்கிற சொல் இன்சாரியும் பெற்று வரலாம், அத்து சாரியும் பெற்று வரலாம். மகவின் கை, மகத்து கை என்று. இன்னும் பொருளதிகார மரபியல் நிறைய மரபு சார்ந்த செய்திகள் ஏராளமா உண்டு. இந்த எடுத்து சொல்லலாம் முடிச்சுட்டு அது ஒரு தனி நிலையில தான் நம்ம மரபியலை பார்க்கணும். பல என்கிற சொல் ஏற்கனவே நாம் உருவியலில் பார்த்தது போல அற்று சாரியை பெற்று பலவற்று கோடு, பலவற்று கோடு என்று வரும். ஆகார ஈற்று பெயர்கள், ஆகாரம் அகர ஈறு எப்படி புணருமோ அதே நிலைதான் ஆகாரத்துக்கும் உரியது. தாரா கடிது. நாம் ஏற்கனவே வல்லினம் மிகுமிடத்துல ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சோம், ஈறுகட்ட எதிர்மறை வினையெச்சோம், இங்கே வல்லினம் மிகும் என்று பார்த்திருக்கிறோம் நன்னுள்ள. இங்கும் அதே நிலைதான். செய்யா என்கிற ஆகார ஈற்று வினையற்று சொல்லும் வல்லினம் மிகுந்து முடியும். பொதுவாகவே பெயரச்சும் வினையச்சும் வல்லினம் பெறாது. ஆனால் வினையச்சத்துல பல விதிவிலக்குகள். அகரையீற்று வினையச்சம், ஆக, விட என, பிறகு வன்தொடர் குச்சியலுகரம், இங்கெல்லாம் வல்லினம் மிகும். ஒரு குறிப்பிட்ட வினையச்சங்கள்லாம் வல்லினம் மிகும். அந்த வகையில செய்யா என்கிற ஆகார ஈற்று வினையச்சம் அங்கே வல்லினம் மிகும். இதுதான் உண்ணா, கொண்டான். உண்ணா, கொண்டான் ஈறுகட்ட எதிர்மறை வினையச்சம், கண்டிப்பா வல்லினம் மிகும். அதை ஒரு செய்யா என்கிற ஆகார ஈற்று வினையச்சம் என்று தனித்து சொல்லியிருக்கிறார். இரவும் பகலும், இரவும் பகலும் இங்கே உண்மை மறைந்து வருகிற போது இராப்பகல் என்று வல்லினம் மிகுந்தும் வரும். அதுவே இராப்பகல் என்பது இரா பகல் அளபடையா இப்படி வரலாம் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம நன்னூல்ல பார்த்தபோது உண்மை தொகை வல்லினம் மிகும் என்று சொல்லியிருக்குமா, மிகாது என்று சொல்லியிருக்குமா?
தாய் தந்தை, தாயும் தந்தையும் என்று சொல்லியே நம்ம சொல்லியிருந்தோம். அங்க இத்து மிகலிங்க. மிகல, அங்க மிகல. இவர் என்ன அடிப்படையில சொல்றாரு? உம்மை எஞ்சிய இரு பெயர் தொகை மொழி மெய்மையாக அகரம் பெருமை. உம்மை எஞ்சிய இரு பெயர் தொகை மொழி மெய்மையாக அகரம் பெருமை என்றுதான் நூற்பால இருக்கு. ஆனா உரையாசிரியர்கள் இராப்பகலுக்கு எப்படி இப்பு போட்டு பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியே. இதை நாம் ஆராய வேண்டிய பகுதி. இந்த ரெண்டு இடத்துல, ஒரு இடத்துல அப்படி ஒரு இடத்துல இப்படின்னா அதை சற்று நாம் கவனிச்சுதான் பார்க்கணும். சரி, ஆனா தொல்காப்பியர் கருத்துப்படி இந்த உதாரணம் சரி. இராப்பகல். அடுத்து ஆ மா என்கிற சொற்கள், கண்ணா என்று அதை அழைக்கிற அந்த பெயர் சொல், யா என்கிற வினை சொல், பன்மையை உணர்த்துகிற உண்ணா என்கிற சொல், பிறகு அசைச்சொல் மியா என்பது, பிறகு தொழிலை சொல்லுகிற உன்கா என்கிற சொற்கள், இவையெல்லாம் இயல்பாக புணரும். இங்கே வல்லினம் மிகாது. ஆ பெரிது, மா சிறிது. இது கண்ணா என்பது விழிப்பெயர். விழிப்பெயர்ல வல்லினம் மிகாது. வினாச்சொல்லிலும் யா என்கிற வினாச்சொல்லில மட்டும் வல்லினம் மிகாது. அதுவே எக்குடிசை அங்க மிகும். யா என்பதுல மட்டும் மிகாது. உண்ணா, உண்ணா கழுதைகள். நம்ம ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துல மிகும் என்றுதான் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆனால் இவர் உண்ணா கழுதைகள், பன்மையை உணர்த்துகிற உண்ணா. ஆக உண்ணுகிற என்கிற பொருள்ல வரல. அவர் சொல்லுவது என்னன்னா பன்மையை உணர்த்துகிற உண்ணா, அந்த அடிப்படையில தான் இங்க பயன்படுத்தியிருக்காங்க. சரி, மியா அசைச்சொல் அங்க மிகாது. உன்கா இது தற்கால பயன்பாட்டுல நம்ம பயன்படுத்துறது கிடையாது. உன்கா கண்ணா. சரி, வேற்றுமை புணர்ச்சியிலும் வல்லெடுத்து மிகு வரும், மிகுந்து வரும். இது இயல்பான பொது செய்தி. பலா என குறிலை அடுத்து வரும் ஆவும் கா என ஓரெடுத்து ஒரு மொழி ஆவும் அகரம் பெற்று வரும். பலா கோடு கா அத்தலை, காத்தலை. நாம் ஏற்கனவே என்ன பார்த்திருக்கோன்னா, குறியிலும் நெடிலும் இணைந்த சொற்களை எடுத்து வல்லினம் மிகும் என்று அங்க பார்த்திருக்கோம். குறியிலும் நெடிலும் இணைந்த சொற்களை எடுத்து வல்லினம் மிகும். சரி, இரா என்ற சொல், அதுல குறில் முன் வந்த ஆ எதுன்னா இரா, ரா இரு குட்டல் ஆ. அந்த ஆ ஆயினும் அது அகரம் பெறாது. ஒரு நிமிஷம் இருங்க. சரி, இரா கொண்டான், இரா கொண்டான் என்று வருது. ஆகாரத்திலேயே வருது, அகரமா இல்லாம அதே ஆகாரத்திலேயே வருது. சில இடத்துல ஆகாரம் அகரமா மாறும் இல்லைங்களா, அதுக்காக இவர் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார் என்று நினைக்கிறேன். நிலா என்கிற சொல் அத்து சாரியை பெறும். நிலா, நிலாத்து கொண்டான். நிலா என்கிற சொல் பெறும் சாரியை அத்து, நிலாத்து கொண்டான். யா, பிடா, தலா இந்த மரப்பெயர்கள் எல்லாம் மெல்லெடுத்தோடு வரும். யாங்கோடு, பிடாங்கோடு, தலாங்கோடு என்பன போன்று.
இந்த மெல்லெடுத்து பொதுவா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த யாங்கோடு, பிடாங்கோடு, தலாங்கோடு இங்கெல்லாம் இன மெல்லெடுத்து வருவதுதான் சரி என்று சொல்லிட்டு, சில நேரத்துல அங்கு வல்லெடுத்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம், தவறு இல்லை என்பதையும் சுட்டியிருக்காங்க. ஆனா மிக பொருத்தம் மெல்லெடுத்து தான். யாக்கோடு, பிடாக்கோடு, தலாக்கோடு பொருத்தம் மெல்லினம் தான், ஆனா வல்லினம் போட்டாலும் தவறு இல்லை என்பது தொல்காப்பியர் கருத்து. வல்லெடுத்து மிகினும் மானமில்லை என்று சொல்லுறார் ஒரே அடியில. மானம்னா ஒரு தவறு இல்லை என்கிற அடிப்படையில். சரி, மா என்கிற சொல் மரத்தை குறிக்கும், விலங்கையும் குறிக்கும். அந்த மரத்தை குறித்து வருகிற போது அங்கோடு எனவும் மாங்கோடு எனவும், விலங்கை குறிக்கிற போது மான்கோடு எனவும் புணரும். மா என்கிற சொல் மரத்தை குறித்தால் மா அங்கோடு, விலங்கை குறித்தால் மான்கோடு. இங்க புணர்ச்சி வெறும் சொல் அடிப்படையில மட்டும் பார்க்க வேண்டாம், அந்த அடிப்படையில மட்டும் அமையாது, அது பொருள் அடிப்படையிலும் அமையும் என்பது நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். மாங்கோடு, மான்கோடு. ஆக மா என்கிற சொல் மரத்தை குறிக்கும் போது, விலங்கை குறிக்கும் போது எவ்வாறு புணரும் என்றெல்லாம் நம்ம வினாக்களை அமைத்துக்கலாம். அடுத்து ஆ, ஆண், ஆகி, ஆண், ஆகி, ஆன. இவையெல்லாம் ஆன என்று மாறும். ஆ, ஆண், ஆகி இவையெல்லாம் ஆன என்று மாறும். ஆ கூட்டல் நெய், அது சேருகிற போது ஆன நெய். ஆண் ஊற்று அகரமோடு நிலையுடன் உடைத்தே. ஒரு சிறப்பு செய்திதான். இந்த ஆண் இதற்கு முன் வருகிற பி என்கிற அந்த சொல்லும் ஆப்பி எனவும் ஆப்பி எனவும் ஆப்பி என குறுகியும் வரலாம். ஆண் என்பதற்கு முன்பு வருகிற பி என்கிற அந்த சொல் ஆப்பி என்றும் ஆப்பி என்றும் வரலாம். ஆமுன் வருவும் ஈகார பகரும் தான் மிக தோன்றி குறுகளும் உரித்தே. நெடிலாகவும் வரும், குறிலாகவும் வரும். சரி, இரா, புறா, நிலா போன்ற சொற்களில் உள்ள ஆ குறுகி உகரம் வருவது செய்யுள்ள நடக்கும். இரா என்பது இரவு என்றும், புறா என்பது புறவு என்றும், நிலா என்பது நிலவு என்றும் செய்யுளில் குறிப்பிடுவது வழக்கம். அது செய்யுள் நடை. இகரையீற்று பெயர் சொற்கள் வேற்றுமை புணர்ச்சியில வல்லினம் மிகுந்து வரும். இகரையீற்று பெயர் சொற்கள் பொதுவா எடுவாய் அடுத்து வல்லினம் மிகாது. இங்க உயர்திணையை நாம சொல்லல, அத்திணை தான் இவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இகரையீற்று பெயர் சொற்கள்ல வல்லினம் மிகும்.
வேற்றுமை புணர்ச்சி, அதுவும் வேற்றுமை புணர்ச்சியில தான். இனி என்கிற இந்த கால இடைச்சொல், அணி என்கிற இட இடைச்சொல், இகரையற்று வினையச்சம், சுட்டுச்சொல், இங்கெல்லாம் வல்லினம் மிகும். நான் அதுலயும் ஏற்கனவே நன்னுலயும் சொல்லியிருக்கோம். இனி, தனி இவற்றை தொடர்ந்து வல்லினம் மிகும். அணி என்பதை கூடுதலாக சொல்லியிருக்கிறார். அணி சென்றான். பாடி பறந்தது, இக்கண்ணன், இகரையற்ற வினையச்சம். ஈ என்பது சுட்டு நிலையாக நம்ம பார்க்கிறோம். இன்றி என்கிற வினையச்சத்தில் உள்ள இகரம் பழமை மரபாக உள்ள சொல், அது இன்று என்று மாறி வரலாம். உப்பு கூட்டல் இன்றி, உப்பின்றி உங்க, அந்த இன்றி என்பது இன்று என்று இன்றைக்கு மாறி வழங்கலாம். அன்றி இன்றி என்கிற சொற்களை தொடர்ந்து வல்லினம் மிகுங்க. இது ஒரு கூடுதல் செய்தி, எழுதி வச்சுக்கோங்க. அன்றி இன்றி என்கிற சொற்களை தொடர்ந்தும் வல்லினம் மிகும். அவனின்றி செல்லேன், அன்றி போகேன், இன்றி செல்லேன். ஒரு நிமிஷம், அழைப்பு வந்துட்டே இருக்கு. தூணி என்கிற சொல் முன் பதக்கு என்கிற சொல் வந்தா இந்த வேற்றுமை புணர்ச்சி போலவே வல்லினம் மிகும். தூணி பதக்கு என்று தூணி என்கிற சொல்லை எடுத்து வல்லினம் மிகும். நாடி என்கிற சொல் முன் உரி என்கிற சொல் வரும்போது இந்த நாழி என்கிற சொல்லில் உள்ள இகரம், இகர இழகரம், அது கெடும். இப்ப நாழி கூட்டல் உரி, இந்த நாழி இழியில இருக்கக்கூடிய இகரம், இகர இழகரம் கெட்டு அங்கே டகரம் வரும். இப்ப டா வருகிற போது அதான் இட்டு, இட்டு கூட்டல் உ டு, நாடுரி என்று வரும். பனி என்ற காலத்தை உணர்த்தும் சொல்லுக்கு வேற்றுமை புணர்ச்சியில் அத்து என்பதும் இன் என்பதும் சாரியாக வரும். பனி என்கிற சொல்லுக்கு அத்து இன், இது ரெண்டுமே சாரியா வரும். பனியத்து சென்றான், பனியின் அத பனியிற் கொண்டான் என்பன போன்று. ஐம்பூதங்களில் ஒன்றான காற்று என்ற பொருளுடைய வலி என்ற சொல்லும் அத்து இன் இந்த சாரியை பெற்று வரும். வலி என்கிற சொல் பெற்று வரும் சாரியைகள் என்னென்ன? அத்து மற்றும் இன். வலியத்து கொண்டான், வலியிற் கொண்டான், வலியத்து கொண்டான், வலியிற் கொண்டான். தொடர்ந்து பார்க்கலாமா இல்ல அடுத்த வகுப்புல முடிச்சுக்கலாமா? சார் அடுத்த வகுப்புல பாக்கலாங்க சார். சரி சரி, எல்லாம் குழப்ப ஆரம்பிச்சிருது. புரியுது புரியுது, சூழல் புரியுது. 40 செய்திகளோட நாம நிறுத்தும். உயிர் மயங்கியல் என்கிற பகுதியில 40 செய்திகள் வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்றைக்கு நாம் பார்த்த செய்திகள் தொகை மரபுல அந்த தொடர்ச்சியை பார்த்து, உருபியல் அதிலே மிகுதியாக சாரியைகள், பெயருக்கும் வேற்றுமை உருபுக்கும் இடையே சாரியைகள் எப்படி வரும் என்கிற அந்த செய்தி உருபியலில் பார்த்தோம். தொடர்ந்து உயிர் மயங்கியல் என்கிற பகுதியில உயிரீற்று சொற்கள்
வறுமொழியோடு புணருகிற போது வல்லினம் மிகுந்து புணருமா, வல்லினம் மிகாமல் புணருமா, அல்லது எந்த சாரியை பெற்று புணரும், இந்த 3 வகையான செய்திகளை இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியை வரக்கூடிய வகுப்பில் பார்ப்போம். ஒரு 3 நிமிடங்கள் செய்தியை பாருங்க, நான் கேள்வியை கொடுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.